யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பரோட்டாவும் பன்னீர் கறியும் செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். இது மைதாமா கோதுமைமான்றாங்க. வெங்காயம், பன்னீர், சிவப்பு பச்சை குடமிளகாய், உள்ளி குறுநலை அரைஞ்சிருக்கு, உப்பு, செத்த மிளகாய், உள்ளி சுடுதண்ணிக்குள்ளே ஊற போட்டான். அது ஆறுனா பிறகு உள்ளியை போட்டு வச்சுருக்குது. இவ்வளோதான் தேவை. அதோட எண்ணெய், மற்றது இது குழைக்கிறதுக்கு மெல்லிய சுடு தண்ணி. ஒரு சுண்டு மாத்தான் எடுக்கிறேன். இன்றைக்கு புள்ளிகள் ஒருத்தர் இல்லை வீட்டில், எல்லோரும் படிக்கிட்டு போயிட்டோம். இந்த மாவுக்குள்ள நாங்கள் உப்பை போட போகிறோம். இது நாங்கள் எண்ணெய் விடவே மாட்டோம். குழைக்கல உப்பை போட்டுட்டு நல்லா கலவுங்கோ. கலந்து போட்டு ஒரு சின்ன குழி மாதிரி செய்வோம். இப்போ இதுக்குள்ள மெல்லிய சுடுதண்ணி நாங்கள் குழந்தைகளுக்கு குளிப்பாட்டை எடுக்கிற மாதிரி சுடுதண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குழைங்கோ. ஒரு சொட்டு எண்ணெயும் விடாதுங்க. நாங்கள் எண்ணெய் விடுவோம், அது கடைசியில் பார்ப்போம். தண்ணி காணாது, கையில் தாங்கக்கூடிய சூடு காணும். எனக்கு காணும். நல்லா மதிய குழையுங்கோ. குழைச்சி இது அப்படியே உருட்டி ஒரு பந்து மாதிரி எடுங்கோ. வேணுங்கோ நல்லா குழைச்சி ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அமர்த்தி குழையுங்கோ. இப்போ நாங்கள் இதை மூடி ரொம்ப வைப்போம். 1 மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் கறியெல்லாம் சமைச்சு முடிவோம். அடுப்பில் தாச்சி வைப்போம். சட்டியை எண்ணெயை நீங்கள் சமைக்கிற எண்ணெயை விடுங்கோ. இந்த ஊர்னைக்கு வேறுங்கோ. நல்லா ஊறிட்டுது. நல்லா ஊறுன மிளகாய் இதையும் உள்ளியையும் அரைப்போம். சின்ன கப்புக்குள்ள போட்டு அரைச்சி கொண்டு வரேன். ஒரு 8 செத்தலும் 10 உள்ளியும் சேர்த்து அரைச்சினாங்க. நல்லா ஊற வச்சுட்டு செத்தலை சுடு தண்ணியில் ஊற விட்டேன் நான். அப்படியே இருக்கட்டும். நாங்கள் இதில் அரைச்சி கொண்டு வந்ததில் ஒரு அரைக்கரண்டி கிட்ட எடுத்து இதில் போடுவோம். இந்த பன்னீரில் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை கையால் வடிவாக கலந்து விடுவோம். கொஞ்சம் ஊறி உள்ளுக்குலாம் நல்லா வரும். அதோட ஒரு கொஞ்சம் உப்பும் போடுவோம். இந்தால எண்ணெய் காஞ்சி கொண்டு இருக்குது. இதை இப்போ போட போகிறேன். ஒரு கொஞ்சம் இதாண்டுனா பன்னீர் மென்மையாக வரும். அதில் இதுக்குலாம் சுவராது. இது பன்னீர் இப்படி செய்து போட்டு தண்ணிங்கெல்லாம் தான் மென்மையாக வரும். மற்ற நாங்கள் இதுக்கண்டு எண்ணெயும் விடுற இல்லை. இப்போ நாங்கள் தாளிக்க போகிறோம். அதுக்கு முதல் இருக்கா சாடியாக வதக்கி போட்டு இறக்க போகிறோம். இதே எண்ணெய்க்கெலாம் நாங்கள் தாளிக்க போகிறோம். இப்போ இறக்க போகிறேன். நீங்கள் அப்போது நான் போடைக்கில் பார்த்துருந்தீங்கன்னா நல்ல இறுக்கமாக இருந்திருக்கும். இப்போ சரியான மென்மையாக வந்திருக்கும். இதுக்குள்ள எண்ணெய்க்குள்ள நாங்கள் போடுற உப்புகள் கறிகள் நல்லா வரும். இதே எண்ணெய் காணும். இந்த சின்ன அரிஞ்ச உள்ளியெல்லாம் போட போகிறோம். பட்டின உள்ளி கொஞ்சம் முருகட்டும். இப்போ உள்ளி பாருங்க நல்லா வதங்கிட்டுது. இனி இந்த வெங்காயங்களை போடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு அளவான உப்பை போடுறேன். இந்த வெங்காயத்துக்கு அளவான உப்பை போடுறேன். வெங்காயம் வதங்கி கொண்டு இருக்குது. பாருங்க இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்குள்ள நாங்கள் இப்போ குடமிளகாய்களை போடுவோம். அதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும்.
வெங்காயத்துக்குள்ள போட்ட உப்பு எல்லாம் இதோடையும் வரும். 2-3 நிமிஷம் இதையும் வதக்குவோம். இதை வதக்கி கொண்டு கேட்கல நாங்கள் இங்கால இது நாங்கள் ஒரு சொட்டு எண்ணெயும் விடையில்லை, வேறு 5 நிமிஷமாக நல்லா அடித்து குழைச்சிட்டு வச்சது. இப்போ இதை இப்படி சுற்றி வர ஒரு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளுக்கு இருங்கோ. சுற்றி வர இருக்கிற மாக்களை உள்ளுக்குள்ளுக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்தால் நாங்கள் முதல் தரம் இதில் எண்ணெய் பூச போகிறோம். கையில் தொட்டு போட்டு வடிவாக பூசுங்கோ. மேலேயும் கீழேயும் வடிவாக பூசிட்டு திருப்பி நாங்கள் மூடி வைக்க போகிறோம். இதை நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குன்னு சொன்னால் இன்னொரு நல்லா அழுத்தி பிணைஞ்சி போட்டு மூடி வையுங்கோ. நல்ல மென்மையாக வரும். இவ்வளோத்துக்கு இதாண்ட பிணைகிறோமோ அவ்வளோத்துக்கு மென்மையாக வரும். சுற்றி வர உள்ளுக்கு மடிக்கவே அது அமர்த்தி இப்போ செஞ்சதுக்கு அப்படியே மூடி விடுவோம். இப்போ பாருங்க நாங்கள் அரைச்சதை போட போகிறோம். அவ்வளோத்தையும் போடுங்கோ. இதுக்குள்ள நாங்கள் அப்போது சுட வச்ச தண்ணி இருக்குது, அதுலேயும் 1 கப் விடுவோம். இதாலேயும் 1 கப் விடுவோம். கிளச்சி விடுங்கோ. ஒரு செகண்டுக்கு தான் இதை இப்படி வதக்குங்கோ. முழுக்க வதக்குறோம் இல்லை நாங்கள். இந்த பன்னீரை போடுவோம். இப்போ நீங்கள் உப்புண்ட அளவு பார்த்துட்டு உப்பு காணாட்டி கொஞ்சம் உப்பு போடுங்கோ. கொஞ்சம் உப்பு போடுங்கோ. 2 நிமிஷம் நல்லா கிளறி போட்டு இறக்குனியாக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்லா கறியுது. அந்த பச்சை மணம் போகணும் உள்ளிங்க, அது மட்டும் வதக்குங்கோ. வாங்கோ 10 நிமிஷத்துக்கிட்டவா மெல்லமாக கிளறிக்கொண்டு மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு கிளறிக்கொண்டே இருக்கிறேன். உள்ளி பச்சை மணம் எல்லாம் போய் நல்ல ஒரு கறி வந்திருக்குது. கடையில் சோஸ் வாங்கி செய்யாமல் நீங்கள் வீட்லேயே அரைச்சி வடிவாக செய்யலாம். இதே மாதிரி செய்யுங்க. இதை கறியை இப்படியே வேறு அடுத்த நாள் பரோட்டா இப்படி செய்கிறேன்ட்டு பார்க்க போகிறோம். இறக்குவாங்க அடுப்பணி பாடி. இப்போ நல்லா ஊறி போயிருக்கு பாருங்க. மாவை நல்லா ஊறி போயிருக்கு. இதை நாங்களே 2 வெட்டி 2 ரொட்டி கலவா பரோட்டா கலவா குழைப்போம். 3 பந்து மாதிரி உருட்டி வையுங்கோ. போல மாதிரி எத்தனை வேணுமோ அத்தனை சுமாரான அளவில் சுருட்டு எடுங்கோ. நாங்கள் இது அங்கால குழைச்சி வச்சுட்டு இந்தால நாங்கள் இவ்வளோ தான் மா எடுக்கிறேன். 3/4 கரண்டியும் வராது பாருங்கோ. இதுக்கு இல்லை நாங்கள் பாவிக்கிறோம். நீங்கள் பட்டர் விருப்பம்ண்டா பட்டர் பாவிக்கலாம். என்னென்ன நெய் விருப்பமானாங்கள் நெய் பாவிக்கலாம். நான் நல்லெண்ணெயே விடுறேன். இது இவ்வளவும் பாவிப்படாது. ஒரு மேசக்கரண்டி எண்ணெய் தான் இதுக்குள்ளே வளர்ந்துருக்கோம். நல்லா கரைங்கோ. கரைச்சிட்டு நாங்கள் இப்படி செய்கிறோம்ட்டு பார்ப்போம். இப்போ இதை எடுத்து நல்லா உருட்டுவோம். இது பரப்பைக்கில் நீங்கள் கையில் எண்ணெயை தொட்டு போட்டு பரப்புங்கோ. இப்போ இது நாங்கள் தேங்காய் எண்ணெயும் அந்த எண்ணெயும் மாவும் போட்டு குழச்சி வச்சதா பூச போகிறோம். அப்படியே ஒருக்கா தொட்டு தேயுங்கோ முழுக்க. அப்படியே இனி நாங்கள் வெட்ட போகிறோம் பாருங்கோ. இது நாங்கள் இந்த வெட்டி போட்டு மடிக்கல அவ்வளவு மடிப்புகள் வரும் அந்த பரோட்டாவில்.
உங்களுக்கு பெரிய வட்டம்னு சொன்னால் இன்னும் 16 அப்படியெல்லாம் எடுக்கலாம். இப்போ இந்த வெளியில் தள்ளி பிடிச்சோண்டு எல்லாத்தையும் கீழ்ப்பக்கமாக கொண்டு விடுறோம் பாருங்கோ. எல்லாத்தையும் கீழ்ப்பக்கமாக கொண்டு விட்டுட்டு ஒரு வட்டமாக ஆக்கிட்டோம். இப்போ வச்சுட்டு இதை எடுத்து வைப்போம். எல்லாத்தையும் நாங்கள் உருட்டி எல்லாம் மூடிய இதை என்ன செய்கிறோன்னு பார்ப்போம். மூண்டையும் நாங்கள் மடித்து உருட்டிட்டோம். இனி இதை இவ்வளோத்துக்கு மெல்லிசா வேணுமோ அவ்வளோத்துக்கு நாங்கள் இனி கையாலேயே இதை பருத்தலாம். வேறங்கோ நல்ல மென்மையாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோத்துக்கு வேணுமோ அவ்வளோத்துக்கு பருத்தி போட்டு சட்டியில் போடுங்கோ. சட்டியை வைப்போம். வாங்கோ மெல்லமாக கொண்டு போடுவோம். ஓண்டோண்டா சுட்டு எடுப்போம். இனி எண்ணெய் விட தேவையில்லை. நாங்கள் நல்லா மேலான் காயட்டும். அப்போ மேட்டு பக்கம் திருப்புவோம். எண்ணெய் விடாதீங்கோ. இப்படியே எல்லாத்தையும் சுட்டு பாருங்க. கொஞ்சத்தால் பூரி மாதிரி பொங்கி வரும். பொங்கி வருது. வாங்கோ மேட்டு பக்கம் திருப்புவோம். அப்படி சுற்றி விடுங்கோ. அப்போ தெரியும் உங்களோட கைக்கு நல்ல வடிவாக பொங்கி வரும். இதை இறக்கி போட்டு மற்றதில் ஒண்டா எல்லாத்தையும் சுட்டு போட்டு காட்டுறேன். வாங்க இப்போ இதை பாருங்க. இந்த ரொட்டியை பரோட்டாவை இந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கோ. அப்படியே உள்ளுக்குள்ளே நல்ல வடிவாக இதுதான் வரும். உங்களுக்கு மென்மையாயும் இவ்வளோத்துக்கு மடிக்கலுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் மடிக்கலாம். இதை பிள்ளைகள் கேட்டால் எண்ணெய் இல்லை தானே வடிவாக செய்து கொடுக்கலாம். மற்றது இன்னும் ஆட்டா மாவில் செய்து கொடுங்க. இன்னும் நல்ல பிள்ளைகளுக்கு இந்த கறியும் சரியான சுகம் செய்கிறது. கணக்க சாமான்களும் இல்லை. இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும்.